கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வீரமலை கிராமத்தில் பாதியில் நிறுத்தப்பட்டு 10 மாதங்களான தார் சாலையை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க கோரி மறியலில் ஈடுபட்டு வரும் மக்களால் போக்குவரத்து பாதித்துள்ளது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். இப்ப இந்த மறியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை ஊராட்சி தட்டக்கல் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். இந்த பகுதியில் மக்கள் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த சாலை 30 மாதங்களுக்கு முன்னால் தார்சாலை அரசு நிதியிலிருந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாலையை சேதம் அடைந்த நிலையில் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் தார்சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் இந்த சாலையானது எங்களது பட்ட நிலத்தில் சொந்தமானது என்று இந்த சாலையை அமைக்கக்கூடாது என்று நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து சாலையை அமைக்கும் பணி நிறுத்தியுள்ளனர். இது குறித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் மனு அளித்த நிலையில் மனு குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆஜராகின்ற கிராம மக்கள் செல்லம்பட்டி போச்சம்பள்ளி சாலை வீரமலை பிரிவு சாலை முன்பு சாலையில் சுருக்கி அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்தில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன், போச்சம்பள்ளி தாசில்தார் அருள் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்தில் சாலை அமைக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.